சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் பிளே ஆஃப் வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா 90% பேர் வந்து இந்த வருஷம் பிளே ஆஃப் கண்டிப்பா சென்னை வரமாட்டாங்க, டாப் 4ல வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. மிச்சம் இருக்க 10% வந்துட்டு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஸ்குவாட் வச்சிருக்கேன், இந்த ஸ்குவாடை வச்சு விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து சென்னையால கொடுக்க முடியும், டாப் 4ல பினிஷ் பண்ண முடியும், அந்த அளவுக்கான ஸ்குவாட் வந்து இந்த வருஷம் சிஎஸ்கேல இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே பரத் தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அண்ட் வணக்கம் ஆர்ஜே ஃபேம். இப்போ நான் சொல்ல போற இந்த பிளேயிங் லெவன் வந்துட்டு இந்த பிளேயர் வந்து எனக்கு பிடிக்காது, அதனால இந்த பிளேயர் வந்து இந்த டீம்ல கிடையாது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சென்னை வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக என்னோட அனலிஸ்ட் படி இந்த டீம் வந்தா கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் வருவாங்க அப்படின்றதுக்காக நானா ஒரு டீம் வந்து இப்ப இருக்கிற ஸ்குவாட் வச்சு எடுத்திருக்கேன். அது மட்டும்தான். ஓப்பனிங் வந்து நம்ம டீம்ல வந்து யார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாடும் ஆயுஷ் மாத்ரேவும் தான் பண்ண போறாங்க. வெல், இந்த டீம்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து ருத்து தான் வந்து கேப்டன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏன் ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் இறங்க சொல்லலாம் அப்படின்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் அவரை சொல்றேன்னா, நல்ல பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு, நிறைய 6 and 4 வந்து கன்வெர்ட் பண்றாரு பவர் பிளேல. அவரை ஓப்பனிங் இறக்கி விடுங்க, ஏன் 2 over 3 over கழிச்சு இறக்கி விடுறீங்க அப்படின்னு இருக்கிறப்ப அவரை நல்லா ஓப்பனிங்ல யூஸ் பண்ணீங்கன்னா 50-60 ரன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு 70-80 கூட வந்து சென்னைக்கு மாறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. போதும், பவர் பிளேல வந்துட்டு ஒரு 60-70 வந்தாலே சாலிடா இப்ப நான் சொல்ல போற ஸ்குவாட் வச்சு விளாண்டீங்கன்னா 200+ வந்து தாராளமா போவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அந்த மாதிரியான ஸ்குவாட் தான் நான் எடுத்திருக்கேன். தென் ருத்து நான் ஏன் ஓப்பனிங் இறங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் இப்ப ஃபார்ம் இல்லைனாலுமே வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே அவர்களுக்கு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதும், சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி விட்டா போதும். மிச்சத்தெல்லாம் வந்து ஆயுஷ் மாத்ரே பார்த்துப்பாரு. கிடைக்கிற பால ருத்து வந்து 6 and 4 கன்வே பண்ணாலே மேட்ச் வந்து சூப்பரா இருக்கும், பவர் பிளேலையும் வந்து ரன் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஓப்பனிங் வந்து ருத்துவும் ஆயுஷ் மாத்ரேவும் நான் சொல்றேன். அப்ப 1-1 யாரா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவால் பிரவிஸ். நீ என்ன டெவால் பிரவிஸ் சொல்ற அப்படின்னா, இப்பயும் நான் தான் சொல்றேன், பவர் பிளேல நம்ம வந்து எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அவ்வளவு ரன் வந்து அடிக்கணும். பயங்கரமான பேட்டிங் எபிலிட்டி, நீ கம்மி பால் அதிக ரன் அடிக்கணும், நம்பி இவரை இறக்கி விடலாம் அப்படின்னா கண்டிப்பா நான் டெவால் பிரவிஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அவருக்கு பேரும் அவருக்கு பட்டப்பேர் கூட வச்சிருக்காங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கான பேட்டிங் வந்து பண்ணக்கூடிய ஆள் தான் அவர். கண்டிப்பா அவரை நான் 1-1 யூஸ் பண்ணுவேன். அடுத்து 4th பிளேஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ஃப்ராஸ் கான். இம்பாக்டா தான் வந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. பட் பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நடந்துட்டு இருக்க மேட்ச்லாம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால 4th வந்து சர்ஃப்ராஸ் கான் தான். 5th வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் தூபே, சிக்ஸர் தூபே. நம்ம வந்து முன்னாடிலாம் பேசுவோம், நவுந்தெல்லாம் அடிக்க மாட்டார்ப்பா, ஸ்பின்னர்ஸை பழப்பா இருப்பா, ஃபாஸ்ட் பவுலிங்ல கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்ப மாத்தி நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எந்த பவுலர் போட்டாலும் 6-4 கன்வெர்ட் பண்றாரு. அதனால 5th பொசிஷன் வந்து சிவம் தூபே தான். 6th யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெமி ஓவர்டன். ஜெம்மி ஓவர்டன் வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். ஆனா நீங்க வந்து அவருக்கு 4 ஓவர்லாம் போலிங் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவில் யூஸ் பண்ணலாமே தவிர நீங்க டெத் ஓவர்ஸ் எல்லாம் வந்து ஜெம்மி ஓவர்டன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஆல்ரவுண்டர் தான், பார்ட் டைம் பவுலர் தான். பேட்டிங்ல நல்லா வந்து அவரோட ஃபுல்ல வந்து கொடுப்பாரே தவிர நீங்க வந்து ஒரு டெத் ஓவர்ஸ்ல அவர் வந்து போட வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தென் 7th பொசிஷன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ், நம்ம தலை மகேந்திர சிங் தோனி. இந்தியாவோட ஒரு பெஸ்ட் பினிஷர், சிஎஸ்கேவோட பெஸ்ட் பினிஷர். அந்த இடத்துல வந்து அவரை தவிர வேற யாரையுமே வந்து ஆட வைக்கவும் முடியாது. நம்ம டீமோட விக்கெட் கீப்பரும் வந்து அவர் தான். 7th பொசிஷன்ல அவர் தான். மிச்ச 4 பேர் வந்து பவுலர். நூர் அகமத் பெஸ்ட் ஸ்பின்னர். அவர்லாம் வந்து சூப்பரா ரொட்டேட் பண்ணலாம். ருத்து இன்னுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம், இன்னும் எப்படிலாம் அவர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து இன்னும் நிறைய வந்து ட்ரை பண்ணணும். இப்ப அப்கமிங் மேட்சஸ்ல டோனி வந்துட்டாருன்னா அவர் அந்த வேலையை வந்து பார்த்துப்பாரு, நீ இப்படிலாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் பவுலரான அகில் ஹுசேன். அவர் இன்னும் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, அவரை யூஸ் பண்ணுங்க. அவர்லாம் வந்து நல்ல டேலண்டடான ஒரு பவுலர், பயங்கரமா விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். அவரெல்லாம் யூஸ் பண்ணணும் கண்டிப்பா. மிச்சம் இருக்க 2 பேர், கலீல் அகமத். சென்னைக்காக போன வருஷம் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. இந்த வருஷம் இன்னமும் வந்து ஸ்டார்ட் ஆகல, இப்பதானே மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு, கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்போஸ் அப்படி எல்லாம் முகேஷ் சௌத்ரி. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா போகலாம். சோ இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து பெஸ்ட் 11. இப்ப பவுலிங் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்போஜ்ல முகேஷ் சௌத்ரி அந்த 4 ஓவர் கண்டிப்பா போகணும். கலீல் அகமத் 4 ஓவர் போகணும். 8 ஓவர் இங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து அகில் ஹுசேன், நூர் அகமது 8-8 16 ஓவர் மொத்தமா முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க 4 ஓவர் வந்து
ஆல்ரவுண்டர்ஸ்ல நீங்க வந்து சிவம் தூபே இருக்காரு, அவரை போடலாம். அவர் 2 ஓவர் போடலாம், சிவம் தூபே போடலாம். அடுத்து வந்து ஜெம்மி ஓட்டர் 2 ஓவர் போடலாம். ஏன் லெக் ஸ்பின்னர் இவர் டிவால் பிரவிசர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். ஸோ 6 ஓவர் நமக்கு இருக்கு. இதுல வந்து யாருக்கு நல்லா எடுக்குதோ அவங்களுக்கு 2 ஓவர், மிச்சம் இருக்கிறதுக்கு ஒரு ஓவர் கொடுத்து சூப்பரா வந்து ஓவரை வந்து கண்டெயின் பண்ணலாம். 20 ஓவர் வந்து நல்லா வந்து சூப்பரா போடலாம். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த பிளேயிங் 11 எடுத்ததுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஐபிஎல் நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு 2012, 13, 14, 15 ஸோ அந்த டைம்ல வந்துட்டு 150, 170, 180 மேக்ஸிமம் 200 போகும். 220 எல்லாம் போனா அது மிகப்பெரிய ஒரு ஸ்கோரா இருக்கும். ஆனா இப்ப இருக்க கட்டத்துல அதெல்லாம் நார்மல் ஆயிருச்சு. 220ன்றதெல்லாம் நார்மல். போன மேட்ச்ல 250 அசால்ட்டா அடிக்கிறாங்க ஆர்சிபி வந்துட்டு. இப்ப 250, 275, 300 வரைக்கும் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப, ஸோ இந்த பேட்டிங் வச்சு விளையாண்டாதான் இவங்க வந்து அந்த 250 ரன்ஸ் கிட்ட வர முடியும். 250 ரன் வந்து சென்னையால அடிக்க முடியும்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல போனாங்கன்னா கண்டிப்பா அடிக்கலாம். நான் சொல்ற போலிங் வச்சு இப்ப நான் சொன்ன இந்த 6 பேர் யார் யார் சொன்னேன், பிரவிஸ் சொன்னேன், மெயின் பவுலர்ஸ்ல இருந்து போலாம். கலீல் அகமது சொன்னேன், முகேஷ் சௌத்ரி இல்ல கம்போஜ் சொன்னேன், ஸ்பின்னர்ஸ்ல வந்து நூர் அகமதும் அகில் ஹுசேனும் சொன்னேன். ஸோ 4 பேர். அது இல்லாம பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து 3 பேர் வந்து சொல்லியிருக்கேன். யாருன்னா ஜெம்மி ஓட்டன் சொல்லியிருக்கேன், சிவம் துபே சொல்லியிருக்கேன், டெவால் பிரவிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்ணாலே டீம் வந்து சூப்பரா இருக்கும். இந்த டாப் 4ல கண்டிப்பா வந்து பிளே ஆஃப் வந்து வருவாங்க சென்னை அப்படின்றது வந்து நான் ஆணித்தனமா சொல்லுவேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நிறைய பேர் வந்து கேட்கலாம், சஞ்சு ஏன் இந்த ஸ்குவாட்ல வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னும் பர்சனலா வந்துட்டு இன்னுமே வந்து கனெக்ட் ஆகல, ஓப்பனிங்க்கு கனெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படி பாக்குறப்ப இவங்கலாம் சூப்பரா விளையாடுறாங்க. அப்படியே நீங்க ஓப்பனிங் வேற யாராவது மாத்தினாலும் உருள் பட்டேல் வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அவரே வந்து பெஞ்ச்ல இருக்காரு, அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சஞ்சுக்கு போலாமா உர்வில் பட்டேலுக்கு போலாமா அப்படின்னா தாராளமா உர்வில் பட்டேலுக்கு போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் என்னோட பிளேயிங் லெவன் வந்து உர்வில் பட்டேலுமே இல்ல, இந்த பிளேயிங் லெவன் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிளேயிங் லெவன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போங்க. தென் பிளே ஆஃப் கண்டிப்பா சென்னை வருவாங்க அப்படின்னா இந்த ஸ்குவாட் வச்சு போனா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான், நாளைக்கு பார்க்கலாம்.